அடுத்த question, identify and discuss the factors responsible for diversity of natural vegetation in India. Assess the significance of wildlife sanctuaries in rainforest regions of India. So ரெண்டு question இதுல. There are two different questions. ஒன்னு வந்து factors responsible for diversity of vegetation, இன்னொன்னு வந்து resource potential. இது what is it? Significance of wildlife sanctuaries in rainforest regions of India. Indiaவோட rainforest regions எது? What are the rainforest regions of India? சொல்லுங்க. Rainforest regions of India என்ன? Western Ghats, okay. வேற Western Ghats you have to say windward side. Windward side, leeward side என்னன்னு தெரியும்ல? So windward side na it is towards the Kerala belt. Leeward side வரப்போ you will not find rainforest. So Western Ghats, windward side of the Western Ghats and Kerala belt. வேற என்ன rainforest? இந்தியாவோட rainforest வேற எங்க இருக்கு? பேசிக்கா யோசிங்க, மான்சூன் எந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது, எங்க ஆல் அரௌண்ட் த இயர் மழை பெய்யுது, கேரளாவோட சிமிலாரிட்டி எங்க கிடைக்கும்? நார்த் ஈஸ்ட் இந்தியாலையும் கேரளாலையும் தான் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு இந்தியால. ஓகே, ஸோ அங்க இருக்க வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. அப்போ பேசிக்கா உங்களுக்கு என்ன தெரியணும், கேரளாலையும் நார்த் ஈஸ்ட்லயும் இருக்க ஒரு 3-4 வைல்ட் லைஃப் சான்ச்சுரி தெரியும். ஃபார் கிவிங் எக்ஸாம்பிள், ஓகே, tell me something from Kerala and Northeast. Periyar Wildlife Sanctuary. வேற Mudumalai Wildlife Sanctuary, Silent Park, Silent Valley National Park. Mudumalai வந்து it is a belt. 3 இடமுமே மீட் ஆகிற பெல்ட். You have Kerala and also Karnataka. Mudumalaiல நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், இது எல்லாமே நீங்க சொல்லலாம். நார்த் ஈஸ்ட்ல போனீங்கன்னா அஸ்ஸாம்ல இருந்து சொல்லலாம். யூ கேன் கிவ் எக்ஸாம்பிள். காசிரங்கா கொடுக்கலாம், நாம்தாஃபா நேஷனல் பார்க் இன் அருணாச்சல் பிரதேஷ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேர் இஸ் கெய்புல் லாம்ஜோ நேஷனல் பார்க் இன் மணிப்பூர். கெய்புல் லாம்ஜோ ஏன் நான் இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கேன்னா, இட் இஸ் த ஒன்லி ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் இன் இந்தியா. இந்தியாவா வேர்ல்டு தெரியல, ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க், அண்ட் தட் இஸ் ஃபேமஸ் ஃபார் சங்காய் டீர்னு நினைக்கிறேன். சங்காய் டீர், கெய்புல் லாம்ஜோ நேஷனல் பார்க்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ஸ்டேட்லயும் பேசிக்கா உங்களுக்கு ஒரு 2 நேஷனல் பார்க் ஞாபகம் இருக்கிற அளவுக்கு have to be prepared. ரீசெண்டா நியூஸ்ல இருக்கிறது இதெல்லாம். ஸோ இதோட வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம இது ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டைவர்சிட்டி ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன் பார்க்கலாம். பட் லெட்ஸ் கம்ப்ளீட். இப்போ ஸ்டார்ட் பண்ணனால வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் ஏன் இம்பார்ட்டன்ட்? வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ்? டெல் மீ வை வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஹெல்ப் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். வேற சேவ் அனிமல்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டிங்ஷன். சிமிலர் டு பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் தானே. பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்னா வந்து என்ன, அனிமல்ஸோட டைவர்சிட்டி ஜாஸ்தியா இருக்கணும், அப்ப எக்ஸ்டெண்ட் ஆகாம தடுக்கணும். யூ கேன் ஈவன் சே வேற அதுவும் ஒரு பாயிண்ட் எழுதல. வேற யூ கேன் ரைட் அனதர் பாயிண்ட் சேயிங் கல்ச்சரோட ப்ரிசர்வ் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் ஏரியாவோட கல்ச்சரை யூ கேன் ப்ரிசர்வ் த பர்டிகுலர் கல்ச்சர். வேற இப்போ வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் வந்து வேற ஏன் இம்பார்ட்டன்ட்னா, யூ கேன் சே ரெயின் ஃபாரஸ்ட் ஹேஸ் த ஹையர் டைவர்சிட்டி ஆஃப் அனிமல்ஸ். இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல, லாஸ்ட் இது பார்த்தோம்ல, டிராபிக்கல் ஏரியாஸ் கண்ட்ரிஸை பத்தி பார்த்தோம் லாஸ்ட் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல. டிராபிக்கல் கண்ட்ரிஸ் பத்தி பார்த்தோம். டிராபிக்கல் கண்ட்ரிஸ்ல வாட் வி கேவ், இட் ஹேஸ் ரெயின்ஃபால் த்ரூ அவுட் த இயர். த்ரூ அவுட் த இயர் ரெயின்ஃபால் இருக்கிறப்போ யூ ஹேவ் வேரியஸ் டைப் ஆஃப் வெஜிடேஷன் அண்ட் அனிமல்ஸ் பிரசன்ட் தேர். ஸோ ஹையர் பயோடைவர்சிட்டி அங்க இருக்கு. ஸோ அந்த டைவர்சிட்டியை ப்ரிசர்வ் பண்றதுக்கு யூ கேன் யூஸ் இட். அதே மாதிரி ரெயின் ஃபாரஸ்ட்ல வந்து ரெயின் ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணணும். ஏன்னா எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிஸுக்காக ரெயின் ஃபாரஸ்ட்டை வந்து டெப்ளாய் பண்ணிடக்கூடாது. அதுக்காக ரெயின் ஃபாரஸ்ட் அந்த ஏரியாவை கன்சர்வ் பண்ணும் ஒன்று. இன்னொன்று நான் சொன்ன கார்பன் செக்வஸ்ட்ரேஷன். எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு டென்ஸான ஃபாரஸ்ட் இருக்கோ
அங்க ட்ரீஸ் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் ஆல்சோ த ஏரியா இஸ் வெட், கார்பன் செக்வெஸ்ட்ரேஷன் மோரா இருக்கும். கார்பனை வந்து அட்மாஸ்பியர்ல இருக்க கார்பனை இழுத்து த ட்ரீ வில் ஸ்டோர், ட்ரீ ஆர் த லேண்ட் வில் ஸ்டோர். அதனால நமக்கு அந்த CO2 குளோபல் வார்மிங் ஏறுறது கம்மியாகும். ஸோ யூ கேன் ரைட் ஆல் தீஸ் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்து நவ் டெல் மீ டைவர்சிட்டி ஆஃப் வெஜிடேஷன் இன் இந்தியா. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ்? என்னென்ன ஃபேக்டர்? எதனால இந்தியாவில் there is a diverse variety? என்ன ரீசன்? ஹீட். India's different heat zones are. Latitude சொல்லணும், heat zone வரும். You have longer latitude reach. ஏன்னா ஒரு இந்தியா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சம்வேர் எத்தனை டிகிரி, 9 டிகிரிலயும் இங்கே ஸ்டார்ட் ஆகி கோஸ் டில் 23 or something, 23 or 26. ஸோ அந்த கவரேஜ் இருக்கிறதுனால இட் மூவ்ஸ் ஃப்ரம் டிராபிக்கல் டு சப் டிராபிக்கல். ஸோ அதனால கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெஜிடேஷன். ஒன்று வேற மான்சூன். இந்தியாவோட பிக்கஸ்ட் ஃபேக்டர் இஸ் மான்சூன். So monsoon is not uniform throughout the Indian landscape. ஏன்னா southwest monsoon comes in the month of June, July, and the northeast monsoon comes back in the month of December. So each area has rainfalls in different period of the year and also different levels of rainfall. Okay, so you can have monsoon also plays a different factor, main factor to decide different type of plant form. Different type of plant forms irundha different type of vegetation. Vera soil diversity. Soil diversity you can say from snow till desert. You have all the diverse soils. Alluvial soil irukku, red soil irukku, laterite soil irukku, black soil irukku. You have all these different soils. So different soils produce different vegetation. வேற யோசிங்க. நீங்க ஜியோகிராஃபில என்னென்ன படிச்சீங்களோ யோசிங்க, அது எல்லாமே இந்தியாவில் அப்ளை பண்ணலாம். டோபோகிராஃபினா என்ன? How the landforms are. So different topographies இருக்கு. You have mountains, you have cliffs, you have beach, you have delta region, plateaus இருக்கு, you have steep mountains இருக்கு, you have mid level mountains இருக்கு. So you can give topography. இதனால there are high changes. வேற photo period explain பண்ணுங்க. Okay, லாங்கர் டியூரேஷன் ஆஃப் சன்லைட்னு சொல்றீங்கல்ல, இதுக்கு ஒரு எக்ஸாக்ட் டேர்ம் இருக்கு. என்ன டேர்ம்? சன் ரேஸ் ஒரு ஏரியா மேல படுறதுக்கு எக்ஸாக்டா ஒரு டேர்ம் இருக்கு. ஜியோகிராஃபில பேசிக்கா படிச்சிருப்பீங்க. இன்சோலேஷன். இட் இஸ் insolation. So insolation is different in different parts of India. Insolation difference இருக்கிறதுனால you have difference of vegetation. கீழ southern Indiaக்கு insolation will be more. Northern India the insolation will be less. வேற have you heard the term continentality? Continentalityங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you ever heard the term continentality? Continentalityனா வந்து you are not near to the sea. அதனால you don't have the influence of the sea. இப்ப டெல்லியில வந்து do you know the climate of Delhi? வின்டர் எப்படி இருக்கும், சம்மர் எப்படி இருக்கும்ட்டு? ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமா இருக்கும். கரெக்ட்.
Winters will be as low as 2 degrees centigrade. Summers will be as high as 45 degrees centigrade. ஏன் இந்த எக்ஸ்ட்ரீம்? இப்போ கோயம்புத்தூர் இருக்கு, சென்னை இருக்கு. கோயம்புத்தூர் சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்ல வந்து மினிமம் டெம்பரேச்சர் எவ்வளவு? ஒரு 15 போகும், 15 or 16. மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஒரு 35 to 37. ஏன் இந்த டிஃபரன்ஸ் இருக்கு? கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க, சென்னையில எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் 20 தான், 20, 21, 40. ஏன்? வாட் இஸ் த மெயின் ரீசன்? இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சீ பிரீஸ் அண்ட் லேண்ட் பிரீஸ். புரியுதா? ஸோ சீ பிரீஸும் லேண்ட் பிரீஸும் இருக்கிறனால டே நைட் டெம்பரேச்சர் நமக்கு பெரிய வேரியேஷன் இருக்கிறது இல்லை. அண்ட் ஆல்சோ ஆல் ஓவர் த ஆல் அரௌண்ட் என்னன்னா உங்களுக்கு இன்சுலேஷன் ஒரே அளவுக்கு தான் இருக்கு. டிராபிக்கல் இங்க இருக்கனால சன்னோட இன்சுலேஷனும் இருக்கு உங்களுக்கு ஆல் அரௌண்ட் த இயர். என்ன ஆகுது உங்களுக்கு? அப்போ இந்த சீ பிரீஸ் வார்ம் பண்ணிடுது. வின்டர் டைம்ல வந்து என்ன ஆகுது? சீ வந்து ஜாஸ்தியா ஹீட்டா இருக்கும். ஸோ சீ பிரீஸ் வந்து இங்க வார்ம் பண்ணிடுது. காலையில லேண்ட் பிரீஸ் வில் வார்ம் அவுட் த சீ. ஸோ இந்த ஈக்குவேஷன் நடந்துகிட்டே இருக்கு. டெல்லி இஸ் பிளேஸ்ட் சம்வேர் இன் த மிடில் ஆஃப் த கான்டினென்ட். டெல்லிக்கு சீ பிரீஸோ லேண்ட் பிரீஸோ பிரச்சனையே இல்லை. அண்ட் ஆல்சோ இஃப் யூ சி இதே, ஸோ இங்கிருந்து சீ பிரீஸ் லேண்ட் பிரீஸ்க்கான விஷயம் இருக்கா? டெல்லி இஸ் பிளேஸ்ட் ஹியர். ஸோ சீ பிரீஸ் வில் நாட் அஃபெக்ட் இட் ஆர் லேண்ட் பிரீஸ் இல்லை. இன்னொன்னு, டெல்லி இஸ் கவர்டு பை ஆரவல்லி மவுண்டன்ஸ். ஸோ சீ பிரீஸோ லேண்ட் பிரீஸோ அஃபெக்ட் பண்ணாது. ஸோ வின்டர் டைம்ல என்ன ஆகுதுன்னா, வின்டர் டைம்ல சன் எங்க பொசிஷன் ஆயிருக்கும்? வின்டர் டைம்ல சன்னு டைரக்டா எதுக்கு மேல பொசிஷன் ஆயிருக்கும்? நம்மளோட வின்டர்ல டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். நம்மளோட வின்டர்ல சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு சம்மர். ஸோ சன் வந்து கீழே பிளேஸ் ஆயிருக்கும். கீழே பிளேஸ் ஆயிருக்கிறப்ப ஆல்ரெடி நமக்கே வந்து இந்த ரேஸ் கம்மியா தான் இருக்கும். அப்போ டெல்லிக்கு இட் வில் பி ஈவன் லெஸர். புரியுதா? ஸோ அப்போ அங்க கோல்ட் டெம்பரேச்சர் இருக்கு. சீல இருந்து வர பிரீஸ் தான் வார்ம் பண்ணும். சீல இருந்து வர பிரீஸ் வார்ம் பண்ணாது, ரீச் ஆகாது. ஸோ அந்த கோல்ட் டெம்பரேச்சர் ஸ்டே ஆயிடும். இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஜியோகிரபியில. இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர்னா நைட் ரொம்ப கோல்டா இருந்துருச்சுன்னா காலையில சன்லைட் வந்தாலும் அந்த சேஞ்ச் மாறாது. அந்த சன்லைட் வந்து இஃப் இட் இஸ் நாட் எனஃப் டு பிளாக் அவுட் த கோல்டு, கீழே கோல்டு ஸ்டே ஆயிரும். அதனாலதான் ஃபாக், இந்த ஸ்மாக், டெல்லியில ஏன் வின்டர்ல பொல்யூஷன் நடக்குதுன்னா இதெல்லாம் தான் விஷயம். இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர்னா என்னன்னு படிச்சு பாரு. ஸோ கான்டினென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க இந்த ஃபேக்டரை. கான்டினென்டாலிட்டின்னு ஏன் சொல்றாங்கன்னா, டிஃப்ரெண்ட் கான்டினென்டாலிட்டினா எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் இருக்கும். இதே சம்மர்ல ஏன் ஜாஸ்தியா ஹீட் ஆகுது டெல்லி? சன் வில் பி டைரக்ட்லி ஓவர் டிராபிக் ஆஃப் கேன்சர். அப்போ டெல்லியில இன்சுலேஷன் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அதை கூல் டவுன் பண்றதுக்கான சீ பிரீஸ் வராது. ஏன்னா ஆல்வேஸ் ஹேவ் திஸ் இன் மைண்ட், லேண்ட் வில் கெட் ஹீட் ஆர் கோல்ட் வெரி ஃபாஸ்டர் தேன் த சீ. புரியுதா? ஒரு என்ன இப்ப பேசிக்கா வந்து ஒரு அடுப்புல நீங்க ஒரு கண்டெய்னர் வைக்கிறீங்க, ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டீல் வந்து ஜாஸ்தியா சூடாகுமா இல்ல உள்ள இருக்க தண்ணி ஜாஸ்தியா சூடாகும்? ஸ்டீல் தான் பேசிக், அவ்வளவுதான். லேண்ட் வந்து ஈஸியா சூடும் ஆயிரும், ஈஸியா கோல்டும் ஆயிரும். புரியுதா? அப்போ அதை வந்து நார்மலைஸ் பண்றது சீல இருந்து வர காம்பிட்ஸ். சீயோட டெம்பரேச்சர் எப்பயும் ஜாஸ்தியா டிராப்பும் ஆகாது, ஜாஸ்தியா ஹையும் ஆகாது. புரியுதா? ஸோ அப்போ அதுதான் வந்து அதை நியூட்ரல் பண்ணணும். அந்த நியூட்ரலிட்டி ஃபேக்டர் கிடைக்கிறது இல்லை டெல்லியில. டெல்லி, ராஜஸ்தான், யூபி, பீகார் இங்கேயே கிடைக்கிறது இல்லை. பீகார்ல சம்டைம்ஸ் த டெம்பரேச்சர் இஸ் கோயிங் நெகட்டிவ் டியூரிங் விண்டர்ஸ். யூ ஹேவ் ஸ்னோஃபால்ஸ். புரியுதா? ஸோ இந்த ஃபேக்டருக்கு வந்து இட் இஸ் பீங் நேம்ட் அஸ் கான்டினென்டாலிட்டி ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இது பேசிக்கா உங்களோட இதுல இருக்கும், மான்சூன் சாப்டர்ல இருக்குமா இல்ல எதுல இருக்குன்னு தெரியல ஜியோகிரபில. பட் இட் இஸ் a very basic thing. Inversion of temperature is also very basic. Inversion of temperature na என்னன்னு பாருங்க, study about it. Okay, continentality. வேற என்ன what is the option இதுல? வேற என்ன ரீசன்? Different culture in different regions.
If I have a different culture to eat something different, I will cultivate that. பேசிக்கா புரியுதா? சவுத் இந்தியன்ஸ் have the culture of eating rice more. அதனால you plant particular type of rice. North Indians has the culture to eat wheat more. அவங்க wheat production ஜாஸ்தியா இருக்கும். And also they produce basmati rice more because they consume it. So இதெல்லாமே cultural differences. அங்க வந்து மேஜரா உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ற வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா they will produce carrot and potato. Potato is their staple food. All around the year அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களோட கேரட் வந்து இட் வில் பி ரெட் இன் கலர், நியர்லி கிட்டத்தட்ட ரெட் கலர்ல இருக்கும் அவங்க கேரட். ஸோ இந்த டைவர்சிட்டி இருக்குல்ல, இது ஏன் வருதுன்னா கல்ச்சரல் டிஃபரன்சஸ் கூட. ஸோ என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து எனக்கு என்ன வேணுங்கிறத நான் பிளான் பண்றேன். இங்க இருக்க என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ் எனக்கு என்ன வேணும்னு பிளான் பண்றேன். இதே வந்து ஒரு நார்த் ஈஸ்ட்ல இருக்கவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும், கல்ச்சர் டிஃப்ரெண்டா இருக்கும். தே வில் பிளான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அக்ரிகல்ச்சர் இருக்கும். ஸோ இந்த கல்ச்சர் ஆல்சோ டிசைட்ஸ் த டைவர்சிட்டி ஆஃப் வெஜிடேஷன். புரிஞ்சா? ஸோ இன்னொரு ஃபேக்டர் யூ கேன் திங்க் அபவுட் நேச்சுரல் வெஜிடேஷன். Natural vegetation differs from agriculture na. You will have trees also in coming under natural vegetation. Tree ella irukilla, natural vegetation. Ipo tree ella vandu if you are maintaining it, then only it goes. And maintain பண்றதுனா you have to have the color and the fruit and the particular culture உங்க கிட்ட இருக்கணும். நம்ம கிட்ட you know jack fruit இருக்குல்ல, jack fruit அங்க சாப்பிடவே மாட்டாங்க. பெருசா jack fruit they don't know. They use it only for jack fruit வந்து காயா மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. Jackfruit is a natural vegetation, then. I am saying a different aspect. Innor aspect da solra. Anthropogenic factors also play a part. Anthropogenic factors வந்து நீங்க எவ்வளவு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றீங்க ஃபாரஸ்ட, அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளவு லேண்ட் எடுக்கிறீங்க, நீங்க ஃபாரஸ்ட் எவ்வளவு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றீங்க, that will also come into a cost. நான் சொல்றது கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ பிளே. உங்க கல்ச்சர் ஆல்சோ டிசைட்ஸ் வாட் யுவர் வெஜிடேஷன் டைப் இஸ். அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்ல, நீங்க எதை வந்து யூஸ் பண்றீங்க எதை யூஸ் பண்ணலன்னு ஒண்ணு இருக்குல்ல, தட் இஸ் பீயிங் டிசைடட் பை யுவர் கல்ச்சர். நேச்சுரலா நடக்கிறது தான் நானும் சொல்றேன். இப்போ ஃபாரஸ்ட்னே வச்சுக்கோங்களேன், ஃபாரஸ்ட்ல டிம்பர் ப்ரொடியூஸ் ஒரு கல்ச்சர்னு வச்சுக்கோங்க, டிம்பர் ப்ரொடக்ஷன் ஒரு கல்ச்சர்னு வச்சுக்கோங்க. அந்த கல்ச்சர் இருக்கிற இடத்துல ஃபாரஸ்ட்ல டீஃபாரஸ்டேஷன் ஜாஸ்தியா இருக்கும். டிம்பர் ப்ரொடக்ஷன் ஒரு கல்ச்சரா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபாரஸ்ட் வில் லிவ் தான். இது அப்போ தட் வில் ஹேவ் த டைவர்சிட்டி. நான் சொல்ற கல்ச்சர்னு மீன் பண்றது வந்து the type of people live in that particular area. Tribal people என்ன இருக்கு, நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அக்ரிகல்ச்சர் வந்து it is man made. Okay, I will give that point, but culture plays a role in the diversity of India. Negative and positive both the aspects. நெகட்டிவா நம்ம பிளே பண்ணோம்னா நெகட்டிவா இருக்கும், பாசிட்டிவா இருந்துச்சுன்னா பாசிட்டிவா இருக்கும். யூ ஹேவ் போத் தி ஆஸ்பெக்ட்ஸ் டு. வேற டு யூ ஹேவ் சம் அதர் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டைவர்சிட்டி? ஆன்சர்ஸ் நீங்க எழுதின ஆன்சர்ஸ்ல வேற ஏதோ இருக்கா? ஸோ இதுக்கு க்ளோஷர் எப்படி தரலாம், கன்க்ளூஷன்? இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஆன்சர். செகண்ட் பார்ட் வந்து ரெயின் ஃபாரஸ்ட் ஏரியாஸ்ல இருக்க வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் பத்தி. ஸோ அதுக்கப்புறம் க்ளோஷர் எப்படி தரலாம், வாட் வில் பி த ப்ராடர், இந்த ரெண்டுக்கும் மர்ஜ் பண்ணி ஒரு க்ளோஷர் சொல்லுங்க. இப்போ ரெண்டு ஆஸ்பெக்ட் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து டைவர்சிட்டி ஆஃப் த வெஜிடேஷன். வைல்ட் லைஃப் சான்ச்சுரி ரெயின் ஃபாரஸ்ட்ல நம்ம மெயினா பேசுறது டைவர்சிட்டி ஆஃப் த ஸ்பீஷீஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ அப்போ ஓவராலா நம்ம எதை அட்ரஸ் பண்ணியிருக்கோம்? we have addressed the higher biodiversity in India. So நம்ம என்ன we have to say India has been blessed with the higher biodiversity with different types of flora and fauna, and India has to ensure that it sustains all these and does the proper conservation measures to protect this and boost the potentials of these resources in a sustainable way. Sustainable management ங்கிற சஸ்டைன்ங்கிற வேர்டு வந்து ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோம், ஏன்னா that is the main thing going on today. Then